அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஜான் பால் ஆனந்த் அவர்களை கலையத்திலிருந்து அரவழைப்போம். அவர் வந்து நிற்கிறார். பாஸ்டர் ஜான் பால் ஆனந்த். Praise the Lord. Praise the Lord. வந்து நிற்கிறீர்கள். கர்த்தர் தந்த வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஆவலாய் நிற்கிறோம் உங்களை கேட்பதற்கு. God bless you, Pastor. நம்முடைய நித்திய வெளிச்ச சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, நம் பலவீனத்தில் தேவ பலன் என்கிற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்கலாம். நம் பலவீனத்தில் தேவ பலன் என்கிற தலைப்பு. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது பலவீனமே இல்லாத ஒரு மனிதனை நாம் பார்ப்பது மிகவும் அரிதான ஒரு காரியம். எப்படியோ ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொரு மனிதனும் மனுஷையும் ஏதாவது ஒரு சில காரியங்களிலே பலவீனங்களை அங்கும் இங்கும் உணரத்தான் நாம் செய்கிறோம். குறிப்பாக வேத பண்டிதர்கள் பவுலை குறித்து சொல்லும் பொழுது பவுலுக்கும் நிறைய பலவீனங்கள் இருந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே ஒரு பலவீனம் அவருடைய கண்களிலே பாதிப்பு உண்டாயிருக்க கூடும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லா தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அந்த பலவீனத்திலே அவர்கள் தேவ பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1969 வருடத்துல ஒரு பையன் இருந்தான். அவன் லேபரட்டரியில சில ரசாயன பொருட்களை கலக்கும் பொழுது அவனுடைய கண்கள் பாதிக்கப்பட்டு 2 கண்களும் குருடாக்கப்பட்டான். உலகமே அவனுக்கு இருண்டது போல் காணப்பட்டது. இனிமேல் எனக்கு என்ன இருக்கிறது, 2 கண் இல்லாமல் நான் என்னத்தை செய்ய போகிறேன் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஆனாலும் அவன் தேவ பக்தி, தேவ நம்பிக்கை உடைய ஒரு பையனாய் இருந்தபடினால் அவன் அடிக்கடி இந்த வேத வசனத்தை சொல்லிக் கொண்டே இருந்தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவன் திரும்ப திரும்ப சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அந்த வார்த்தையின் மேல் கட்டி எழுப்பி கொண்டான். அவன் இப்பொழுது அவனுடைய பலவீனத்தை பார்க்கவில்லை, அவனுடைய பலவீனத்தில் விளங்க போகிற தேவ பலன் மேல் நம்பிக்கை உடையவனாய் அதையே நோக்குகிறவனாய் இருந்தான். அவன் மனம் தளராமல் பிறகு இந்த குருடர்கள் படிக்கக்கூடிய, இந்த பிளைண்ட் பீப்புள் படிக்கக்கூடிய அந்த பிரெய்லி என்று சொல்லத்தக்க, அதாவது எழுத்துக்களை தடவி தடவி படிக்கக்கூடிய அந்த பள்ளியிலே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய அறிவை பெருக்கி கொண்டான். பின் நாட்கள் அவனை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் 2 கண்களும் இல்லாத குருடனாய் இருந்த போதிலும் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைத்து கர்த்தரை சார்ந்து அந்த பிரெயிலிலே அந்த
குருடர்கள் படிக்கிற கைகளினால் விரலினால் தடவி படிக்கிற அந்த படிப்பை மூலமாக தன்னுடைய மருத்துவ அறிவை அவன் பெருக்கிக் கொண்டு பிறகு மெடிசனுக்கு ப்ரொஃபஸராக மாறிவிட்டான். மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவத்தை போதிக்கிற ஒரு பேராசிரியனாய் அவன் மாறிவிட்டான். பாருங்கள், அவ்வளவு பலவீனமானவன் தேவ பலனை அவனை தாங்கி, அவனும் தேவ பலனை சார்ந்து பலன் கொடுக்கிறவனாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15:8 எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பவுலுடைய பிறப்பு ஒரு நார்மல் பிறப்பு என்று சொல்ல முடியாது. ஒரு அசாதாரணமான பிறப்பு உடையவனாய், குறைவுகளோடு பிறந்தவனாய், அகால பிறவி போன்ற இருந்த எனக்கும் அந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார் கடைசியாக என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். ஒருவனுடைய அவயத்தை எடுத்து மற்றவனுக்கு பொருத்தி மாற்று அறுவை சிகிச்சை செய்து அவனை உயிர்ப்பிப்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பவுலின் காலத்திலே அப்படி மற்றவருடைய கண்ணை எடுத்து அவனுக்கு வைக்க கூடுமானால், அப்படிப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை நடக்குமானால் அவனுக்கு கண் பார்வை அந்த குறை நீங்கி இருக்கலாம். ஆனாலும் அவன் கண் பார்வை குறைந்த அந்த நிலையில் கூட, பலவீனத்திலே கூட கர்த்தரை சார்ந்த ஒரு தேவ மனுஷனாய் இருந்தபடியினால் கர்த்தர் மேல் விசுவாசம் நம்பிக்கை வைத்து, கலாத்தியர் புஸ்தகம் 6:11 வாசிக்கிறோம், என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் சொல்றார். அப்போ பவுலுக்கே ஆச்சரியமாய் இருக்கிறது. என் கையெழுத்தினாலா இதை நான் எழுதினேன்? என் பார்வை குறைவினால், இந்த பலவீனத்தினால் இவ்வளவு நிருபங்களை நான் எழுதினேனா என்று அவரே ஆச்சரியப்படுகிறார். ஏறக்குறைய அந்த பலவீனமான கண்ணை வைத்து கொண்டு 13 நிருபங்களுக்கு மேலாக அவர் எழுதினதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பலவீனங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்கள். உங்கள் பலவீனத்திலே மனம் தளர்ந்து விடாதீங்கள். நான் பலவீனமானவன் என்று சொல்லி செயலற்றவர்களாய் நீங்கள் மாறக்கூடாது. தேவனை சார்ந்து, தேவ பலன், தேவ ஒத்தாசையை சார்ந்து, தேவ பலனை பெற்றுக்கொண்டு அந்த தேவ பலனினால் நீங்கள் மாபெரும் காரியங்களை செய்யும்படியாக மாறுங்கள். நம்முடைய குறைபாட்டிலும் தேவன் நம்மளை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலும் அவர் நம்மை பயன்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். பவுலுக்கு இருந்த பலவீனங்கள் பார்க்கும் பொழுது அது எல்லாராலும் காணத்தக்க ஒரு பலவீனமாய் இருந்தது. கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்போம் என்றால், அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் யாரும் அசட்டை பண்ணல, அரோசிக்கல. என்னை தேவ தூதனை போல, கிறிஸ்து இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போது அவருடைய அகால பிறவி, அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த பலவீனம், அந்த சோதனை எல்லாராலும் காணக்கூடியதா இருந்ததனால் சொல்லுகிறார், நீங்க யாரும் என்னை அசட்டை பண்ணல, என்னை அருவருக்கல, என்னை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? தேவ தூதனை போல, இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதே கலாத்தியர் 4:15 வாசிக்கும் பொழுது,
அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த கலாத்திய சபை மக்கள் இவர் இயேசுவை பற்றிய செய்தி சொன்னதினால், அவர் கொடுக்கிற தேவ செய்திகளினால் அவர்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டதனால், இந்த தேவ மனுஷனுக்கு அவருடைய கண்களை கூட அந்த விசுவாசிகள் பிடுங்கி தரத்துக்கு ஆயத்தமாய் இருந்தார்கள் என்று பவுலே இங்கே சாட்சி கொடுத்தார். இப்படிப்பட்ட பலவீனமான மனிதன் தான் தேவனிடத்தில் தேவ பலனை பெற்று கொண்டு தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டான் என்று நாம் அறிவோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7 நாம் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 12:9-10 அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இதைதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே படிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே பலவீனங்கள் இருக்கலாம், மனதிலே பலவீனங்கள் இருக்கலாம், பொருளாதாரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், பல காரியங்களிலே நம் பலவீனம் இருக்கலாம். ஆனாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் தன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் நீக்கும்படியெல்லாம் 3 முறை ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் அவர் கொடுத்த வார்த்தை என்ன? என் கிருபை உனக்கு போதுமானதாய் இருக்கும். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அதை அப்படியே அவன் நம்பினான், விசுவாசித்து தன் பலவீனத்தை பார்க்காமல் தன் பலவீனத்தில் தேவ பலனை பெற்றுக்கொண்டு காரியங்களை செய்யக்கூடியவனாய் மாறினான். அதை குறித்து அவன் தன்னுடைய பலவீனங்களை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிற மனிதனாகவும் மாறினான். 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். இந்த தேவ செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பல விதத்தில் நாம் அநேக காரியங்களிலே பலவீனமாய் இருக்கலாம். அதை குறித்து கலங்காதேயுங்கள், அதை குறித்து பயப்படாதேயுங்கள். நான் பலவீனமாய் இருக்கிறேனே, என்ன செய்வது என்று அங்கலாய்க்காதீர்கள். சில பேர் வயது மூப்பினால், வயது கடந்து போனபடினால், ஆரம்பத்திலே செய்தது போல் என்னால் செய்ய முடியவில்லையே, சரீரத்திலே எனக்கு பலவீனங்கள் அதிகமாய் இருக்கிறது என்று நீங்கள் போராடலாம். ஆனாலும் கலங்காதேயுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகிற பலவீனங்களிலே நாம் மேன்மை பாராட்டுவோம், அதிலே பிரியப்படுவோம். இங்கே பவுல் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்திலே, நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். இனிமேல் நம்முடைய வாயிலே நான் பலவீனன் என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் உண்டு, நான் அவரை சார்ந்திருப்பேன் என் பலனுக்காக என்று சொல்லி தேவ சமூகத்தை நாடி கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆவிக்குரிய பலனை பெற்றுக் கொள்ளும் பொழுது நம்முடைய பலவீனத்தின் மேல் நாம் ஜெயங்கொள்ளாய் இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் நிமித்தம்
நமக்கு என்ன பலவீனங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், துன்பங்கள் இடுக்கண்கள் வந்தாலும் நான் பிரியப்படுகிறேன் என்று அந்த 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் நமக்கு வருகிற பலவீனங்கள் குறித்து நாம் அதிலே பிரியப்படுவோம். தேவன் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார். 2 கொரிந்தியர் 11:30 வாசிக்கிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். ஆகவே இந்த உலகத்திலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் நம்முடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஏனென்றால் அந்த பலவீனத்திலே கிறிஸ்துவின் வல்லமை வந்து தங்க போகிறது. அந்த பலவீனத்திலே கிறிஸ்துவின் பலன் நம்மை தாங்கி நடத்த போகிறது. அது எதற்கு என்றால் நாம் நம்மை நாமே உயர்த்தாதபடி. பவுல் என்ன சொல்லுகிறார்? எனக்கு ஏராளமான வெளிப்பாடுகள் உண்டு, தேவ தரிசனம் உண்டு, ஆவிக்குரியவை தேவன் வெளிப்படுத்துகிறார். அதனால் எனக்குள் பெருமை வரக்கூடாது. நான் என்னை நானே உயர்த்தாத கூடாதபடி, நான் என்னை குறித்து இது என்னுடைய காரியம் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் ஒருவருக்கே மகிமை செலுத்தத்தக்கதாய் தேவ பலன் என்னை தாங்கினபடினால், கிறிஸ்துவின் வல்லமை என்னை ஆட்கொண்டபடியினால் நான் இவ்விதமாய் எல்லா வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாய் அவருடைய பலவீனம் உதவி செய்தது என்று பார்க்கிறோம். ஆகவே அதில் நான் பிரியப்படுவேன், மேன்மை பாராட்டுவேன் என்று நாம் சொல்லுகிறோம். பவுல் ஒரு பலவீனமான பாண்டமாய் இருந்தார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் என்று சொல்லுகிறார். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனத்திலே என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனத்து உள்ளதா இல்லை, ஆவியினாலே பலத்தினாலே உறுதிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி முழுமையாக ஆவியின் பலன், முழுமையாக தேவ பலனால் நான் நிரப்பப்பட்ட காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுலுடைய சரீரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சரீர ரீதியாகவும் பல பலவீனங்கள் அவரை தாக்கினது, மன ரீதியாகவும் பல பலவீனங்கள் அவரை தாக்கினது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 40 அடியாக 5 முறை சரீரத்தில் அடிபட்டேன் என்று சொல்றார். 3 தரம் மில்லாறுகளால் அடிபட்டேன் என்று சொல்லுகிறார். 1 தரம் கல்லெறி உண்டேன் என்று சொல்லுகிறார். 3 முறை கப்பற் சேதத்தில் இருந்தேன் என்று சொல்லுகிறார். கடலிலே ஒரு ராம் முழுதும் பகல் முழுதும் போக்கினேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக இன்னும் பல சபைகளை குறித்துதான கவலை கூட என்னை மிகவும் வருத்தினது என்று சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட பலவீனமான மனிதனைத்தான் தேவ பலன் கொடுத்து தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய ஜனமே, சில வேளைகளில் நம் வாழ்வின் நன்மைக்காக சில வேளைகளிலே தேவன் நமக்கு சில பலவீனங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம். அந்த பலவீனமான நேரங்களிலே தேவனை முற்றிலும் சார்ந்திருப்போம், தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோம். தேவன் நம் மூலமாய் கிரியை செய்யத்தக்கதாய், தேவ வல்லமை நம் மூலமாய் பாய்ந்து செல்லத்தக்கதாய் தேவன் நம்மளை வணைவார், நம்மை உருவாக்குவார். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், நம்முடைய பலவீனங்களை குறித்து
பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியராகிய இயேசு நமக்கு இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறார் என்று இங்கே பார்க்கிறோம். அதை குறித்து பிதாவின் சமூகத்திலே அவர் பரிந்து பேசுகிற ஒரு உதவியாளராக இருக்கிறார் என்றும் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:27 வாசிக்கும் பொழுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் இன்று பலவீனன் என்று சொல்லுகிறோமா? கலங்காதேயுங்கள், அஞ்சாதேயுங்கள். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்துவதற்காக பலவீனமான நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான நாம் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாமல் இருக்கத்தக்கதாய், எல்லா கணம் மகிமை தேவன் ஒருவருக்கே நாம் செலுத்தத்தக்கதாய் பலவீனமான நம்மை தேவன் தெரிந்து கொண்டு நம்மளை பலப்படுத்தி பலவானாய் மாற்றி நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். மோசே கையிலே ஒரே ஒரு கோல் தான் இருந்தது. அந்த கோல் பலவீனமான கோல் தான். ஆனால் அதே கோல் கர்த்தருடைய கோலாய் மாறும் பொழுது அதை கொண்டு பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை பார்வோன் அரண்மனையிலே செய்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தான். அந்த கோல் பாம்பாய் மாறினது. அந்த கோல், அதிகார கோலை நீட்டும் போது செங்கடல் 2ஆய் பிளந்தது. அந்த கோலினால் யுத்தங்கள் எல்லாம் ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு பலவீனமான கோல் பலமுள்ள கோலாய் மாறினது. 5 அப்பம் 2 மீன் தான் ஒரு சிறு பையனிடத்தில் இருந்தது. இயேசுவினிடத்தில் வந்தவுடன் 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிக்கப்பட்டது, பலப்படுத்தப்பட்டது. 5000 மனிதர்களுக்கு மேலாய் சாப்பிட்டார்கள். 12 கூடை நிறைய மீதத்தக்க அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். சிம்சோன் கையிலே ஒரு கழுதை தாடை எலும்புதான் இருந்தது. ஒரு பலவீனமான ஒரு எலும்புதான், ஒரு துண்டான எலும்புதான் இருந்தது. அதை கொண்டு 1000 பெலிஸ்தர்களை அவன் வீழ்த்தினான். தேவ பலன் அங்கே இருந்ததை பார்க்கிறோம். தாவீது என்ற ஒரு சிறு பையனிடம் 5 கவன்கள் இருந்தது. அதுல ஒரு கவன்கள் மேல் தேவ பலன் இறங்கினது. அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் மேல் அதை அனுப்பினான். அது தேவ வல்லமையோடு பலனோடு புறப்பட்டு பெரிய பெலிஸ்தனாகிய அந்த போர் வீரன் கோலியாத் ராட்சிதன் மடிந்து போனான் என்று பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களிலே தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். யாத்ராகம் 6:30 இங்கே மோசே சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறான். யாத்ராகம் 4:9-10 வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் உள்ளவன் அல்ல, நான் திக்குவாய் மந்தனாவு உள்ளவன் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான மனிதனைத்தான் மகா பெரிய தீர்க்கதரிசியாய் தேவன் பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32-34 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், பலவீனத்திலே அவர்கள் பலன் கொண்டார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சிம்சோன், பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து அக்கினியின் உக்கிரத்தை அவர்கள் அவிழ்த்தார்கள், பட்டே கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், பலவீனனை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பலமான காரியங்களை செய்கிறார். இவர்களை கொண்டு தேவன் செய்தது உண்மையானால் நீங்களும் நானும் எந்த விதத்தில் பலவீனமாய் இருந்தாலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் பலப்படுத்தி நம்மை கொண்டு பயன்படுத்துவார். கிதியோன்
அவன் வீட்டிலே ஒரு சிறியவனாய் இருந்தான், ஒரு எளிய கோத்திரத்திலே இருந்தான். அப்படியாப்பட்ட ஒரு சிறியவன், எளியவன், அங்கே திராட்சை ஆலயத்திலே பதுங்கியிருந்த ஒரு பயந்த சுபாவம் உடையவன் தான். அவனை பார்த்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11-16 வாசிக்கும் பொழுது, பராக்கிரமசாலி என்று தேவன் கிதியோனை அழைக்கிறார். வெறும் 300 பேரை கொண்டு திரளான மீதியானரை கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஏறக்குறைய 1,35,000 பேர் மிதியோனர்கள் இருந்தார்கள். கிதியோன் கையில் 32,000 இஸ்ரவேல் தான் இருந்தார்கள். இருந்தாலும் மாம்சமானவன் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாது என்பதற்காக அந்த 32,000 பயம் உள்ள மனிதர்களை, திகிலுள்ள மனிதர்களை அனுப்பிவிடு என்றார். அதிலே 22,000 பேர் தள்ளப்பட்டார்கள். மீதம் 10,000 சில்லறதான் இருந்தது. அவர்களுக்கு தண்ணீர் மத்தியிலே கொண்டு வந்து, ஒரு நாய் தண்ணீரை நக்கி குடிக்குவது போல யார் குடிக்கிறார்களோ அவர்களை மட்டும் தேர்ந்தெடு சொன்னார். அப்பொழுது 300 பேர் தான் தேறினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த 300 பேரை கொண்டு தேவன் பலப்படுத்தி, அவர்கள் மூலம் எக்காலம் தீவட்டிகளை எப்படி பயன்படுத்தி யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று, பலன் கொள்ள வேண்டும் என்று தேவன் பாடத்தை படிப்பித்தார். கிதியோன் அன்று படித்து கொண்ட பாடம் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவ உதவியை நாட வேண்டும். 300 பேராயிருந்தாலும் கூட பெரிய சேனையை நம்மால் வீழ்த்த முடியும். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று தாவீது சொன்னது போல நம்மாலும் கர்த்தரை கொண்டு ஒரு பெரிய சேனையாய் நாம் எழும்ப முடியும். நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்றால், பேதுரு என்றாலே அவன் ஒரு அவசரக்காரன், உணர்ச்சி வசப்படக்கூடியவன். அப்படியேப்பட்டவனை தேவன் ஒரு நாணல் போன்ற, ஒரு காற்றடித்தால் கூட இங்கும் அங்கும் சாயக்கூடிய அந்த மனிதனை தேவன் தெரிந்து பலப்படுத்தி, நீ கற்பாறை என்று சொல்லுகிறார், உன்னை கல்லாக மாற்றினேன் என்று சொல்லுகிறார். நாணலை கூட கல்லாக மாற்றுன ஒரு தேவன். தாவீது ஒரு கொலைக்காரனாய் இருந்தான், அவன் ஒரு வேசித்தனக்காரனாய் இருந்தார். ஆனாலும் அவனுடைய பலவீனத்தை தேவன் எடுத்து போட்டு என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவனை மாற்றினார் என்று அப்போஸ்தலர் 13:22 பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் 2 முறை தன் மனைவிக்காய் பொய் பேசுகிறவனாய் இருந்தான். தேவன் அவன் பலவீனத்தை எடுத்து போட்டு விசுவாசிகள் தகப்பனாக அவனை மாற்றினதை பார்க்கிறோம். ராகாப் என்பவர்கள் வேசியாய் இருந்தால், ஆனால் தேவ தூதர்களை தப்புவித்தது நிமித்தம் அவளும் அவனுடைய வீட்டாரும் காக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல்தான் தாவீது கூட ஒரு விபச்சாரக்காரன், வேசித்தனக்காரனாய் இருந்தால் கூட அவன் மனம் திரும்பும் பொழுது தேவன் அவனை பலப்படுத்தி ராட்சிதர்கள் எல்லாம், எதிராளிகள் எல்லாம் வீழ்த்தக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினான். மோசே நான் திக்குவாயி மந்தனாவு என்று சொல்லக்கூடியவனாய் இருந்தான். ஆனாலும் தேவன் அவனை பலப்படுத்தி அவனை மாபெரும் தீர்க்கதரிசியாய் பார்வோன் அரண்மனைக்கு அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். பவுல் எவ்வளவோ பலவீனமானவன், ஆனாலும் அவன் பலவீனத்தின் மத்தியிலே அநேக வியாதிஸ்தர்கள், நோயாளிகளை அவன் சுகமாக்குகிறவனாய் மாறினான். ஆகவே பலவீனமாயிருக்கிற நம்மை தேவன் பயன்படுத்தும் பொழுது, தேவன் நம்மை கனப்படுத்தும் பொழுது அந்த மகிமையை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அவருக்கு முன்பாக நாம் மேன்மை பாராட்ட மாட்டோம். நம்மை பலப்படுத்தின அந்த தேவனுக்காக எல்லா மகிமையும் நாம் அவருக்கே கொடுக்கலாய் மாறுவோம். யோவானும் யாக்கோபு வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மத்தேயு ஒரு வரி வசூலிக்கிறவன், ஜனங்களால் அருவருக்கப்பட்டவர்களாய் வரி வசூலிக்கிறவர்கள் காணப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் அவனை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் பலவீனத்தின் மத்தியில தான் தேவனால் பலன் பெற்று பெரிய காரியங்களை செய்தார்கள். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை. இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன பலவீனம் இருந்தாலும், என்ன குறைபாடு இருந்தாலும் கலங்காதீங்கள்.
தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நமக்கு பலனாய் இருப்பார். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் இருப்பார். அவரை அண்டிக் கொள்வோம். ரோமர் 8:26 வாசிப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனமான நேரங்களிலே நமக்காய் விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். இயேசுவும் நம்முடைய பலவீனத்துக்காய் பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரும் இன்னது ஜெபிக்க வேண்டும் என்று அறியாத நேரத்திலே, நம்முடைய பலவீனத்திலே அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே கர்த்தர் நம்முடைய பலத்திலே, கர்த்தர் தருகிற பலத்திலே நாம் மேன்மை பாராட்டுவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்முடைய மேன்மை பாராட்டுவோம். ஒரு வயலினிஸ்ட் இருந்தார். அவர் நக்கோலா பகானி என்பது அவருடைய பெயராய் இருந்தது. அந்த வயலினிஸ்ட் என்ன செய்தார்? ஒரு பெரிய இசை கச்சேரியை நடத்தினார். அந்த திரளான ஜனங்கள் அந்த கிரவுண்ட்ல கூடினாங்க. அவர் இசை கருவிகளை அந்த வயலினை வாசித்தார். அப்பொழுது வாசித்து கொண்டு இசை வாசிக்கும் பொழுது, அந்த கான்சர்ட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு கம்பியாய் அற ஆரம்பித்தது. ஆனாலும் அவர் விட்ட பாடு இல்லை. இப்படி ஜனங்கள்லாம் திகைத்து போனார்கள். என்ன இவர் இசை இப்படி அழகாய் வாசிக்கிறார், ஒரு கம்பியாய் அறந்து கொண்டே வருகிறது, ஆனாலும் விடாமல் வாசிக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். கடைசியில் ஒரே ஒரு கம்பிதான் இருந்தது அந்த வயலின்ல. அப்பொழுது ஒரு மிகவும் இனிமையான ஒரு இசையை அந்த ஒரே கம்பியிலே அவர் வாசித்து காட்டினார். காரணம், தேவகரன், தேவ பலன் அவர் மேல் இருந்தது. தேவன் அவனுக்கு ஒத்தாசை புரிந்தார். தேவன் அவனை பயன்படுத்தினார். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும், பலவீனத்திலே நீங்கள் பலன் கொள்ளுங்கள். உங்களுடைய பலவீனங்களை குறித்து கவலைப்படாதீங்கள். அவங்களை அதுக்காக, நம்முடைய பலவீனத்துக்காய் பரிதபிக்கிற தேவன் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். ஆபத்து காலத்தில் அனுகூலமாய் தொலைப்பார். நாமும் சொல்லுவோம், கர்த்தர் என் பலன், என் பலவீனத்திலே அவருடைய பலன் எனக்கு பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு புது பலன் கொடுத்து பலவீனங்களை மேற்கொள்ள கிருபை தருவார். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தமது ஆவியினாலே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே, இயேசு என்கிற நாமத்தில் வருகிற பலனாலே நம்மை பலப்படுத்துவாராக. உங்களை சுகமாக்குவாராக, அற்புதங்கள் செய்வாராக, அதிசயங்கள் செய்வாராக, உங்களை பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.